கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 8:20, ரோமன்ஸ் 8:20. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அதாவது சிருஷ்டி என்ன ஆச்சு? அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று. அதாவது கர்த்தர் முதல்ல படைக்கும் போது எல்லாவற்றையும் என்ன படைச்சாரு? அது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி தான் படைச்சாரு. எதுவும் குறையாவே சொல்லவில்லை. ஆனால் என்னன்னா, இந்த சிருஷ்டிகள் எப்படி இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள அழிவுக்குரிய அடிமைத்தனம், அதாவது என்ன இங்கே சொல்லும்போது, இங்கே அழிவு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மற்ற டைட்டாஸ் என்று சொல்லக்கூடியதுக்கு என்னன்னா, அதாவது ஒன்றுமே இல்லாமல் போகிறது, வெறுமையானது, இல்லை அது என்ன நோக்கத்திற்காய் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அர்த்தம். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் படைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அது பூரா என்ன? அழிவுக்கும் ஒழுங்கின்மையும் இதுவும் இல்லாமல் போகுது. ஆனால் இது என்ன? அது தான் விருப்பப்பட்டு போகலை. காரணம் என்ன? ஒரு மனுஷன் பாவம் பண்ணா அதன் மூலமாய் பாவம் சாபத்தை உருவாக்கினது அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால. ஏன்னா இது இங்கே இதை ஒரு ஆள் தத்துவமாக எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. சிருஷ்டி விருப்பப்பட்ட அடிமைத்தனத்துக்கு உள்ள போல, ஆனால் அது என்ன? அதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆதாம் செய்த பாவத்தினால போச்சு. நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17லேருந்து 19 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளையும் புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ இந்த காரணம் அவங்க விருப்பப்பட்டு சிருஷ்டி வரல. ஆனால் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு நம்பிக்கை. எங்க இப்போ இங்கே ஒரு ஆதாம் பாவம் பண்ணனால நியாய தீர்ப்பு இருந்தால் கூட கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? படைக்கப்பட்டவைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ படைக்கப்பட்டவைகள், சிருஷ்டிக்கப்பட்டவைகள், கிரியேஷன் என்று சொல்றது இப்போ படுகிற இந்த கஷ்டம் ஒரு நிரந்தரம் இல்லாதது, ஒரு கொஞ்ச காலத்துக்கு. ஆனா அது என்ன எதிர்பார்ப்போட இருக்கு? தேவனுடைய பிள்ளைகள் மகிமையில வெளிப்படும் போது அவங்களுக்கும் விடுதலை உண்டாகும், இந்த சாபமெல்லாம் நீக்கப்படும் என்ற ஒரு விருப்பத்தோட, அந்த நம்பிக்கையோட சிருஷ்டிப்பும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு, அதுவும் காத்து கொண்டிருக்குங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இந்த பூமி அழியக்கூடியதா, இப்படி எல்லா விதமான நிலநடுக்கம், வெறிமலை, இப்படி நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துதுன்னா, எப்படி படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குங்கிறத காட்டக்கூடியதாக இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு என்னதுன்னா, இது இன்னொரு காரியத்தையும் காட்டுது. என்ன? பாவமும் அதனால வர வேண்டிய மீட்பும் ரொம்ப அவசியம் என்பதை காட்டுகிறது. அப்போ நம்ம என்னன்னா, இந்த இப்படி மோசமான சூழ்நிலையிலையும் என்ன? கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. எப்படி கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம என்ன? கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி நம்ம புரிந்து கொண்டவர்களாய், அதன் மூலமாய் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகும் என்கிற ஒரு மீட்பை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன? நம்பிக்கை அற்றவர்களாய் இல்லை, நம்பிக்கை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இந்த படைக்கப்பட்டவைகளை என்ன பண்ணுதான்? ஒரு ஒரு விட்னஸ் இன் குரோனிங் வேர்ல்டு. என்ன? அது ஒரு சாட்சியா இந்த அழிந்து போகிற இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடியதா. அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? படைக்கப்பட்டவைகள் புலம்புது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க ஒரு நம்பிக்கையோட இருப்ப, அந்த நம்பிக்கையில் வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை காட்டுது.
அதனால நம்ம என்ன, எல்லாம் கிறிஸ்துவை எதிர்நோக்கி காட்டக்கூடியதாக. அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னன்னா, நம்ம பொறுமையோடு ஓடக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்கள் நம்முடைய வேலை ஒன்றும் இல்லாமல் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காரியங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல, இது தற்காலிகமானவைகளே தான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அவர் நித்திய மகிமைக்கென்று அவர் இந்த தற்காலிகமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம புரிந்து கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த தற்காலிகமான காலத்தில் நாங்கள் படுகிற பாடுகள் நித்திய கால மகிமைக்கு ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு, நாங்களும் இந்த சிருஷ்டிப்பு வெளிப்படுவதற்கு எப்படி காத்திருக்கிறதோ அதே போல உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.